தங்கம் தங்கம்னு வாய் நிறையா கூப்பிட்டுருந்த அந்த வாயாலேயே ரம்யாவை குத்து குத்துன்னு குத்துறாங்க செண்பகம். உண்மையிலுமே இது மாசான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரம்யா பண்ண காரியத்தினால இந்த ரம்யா எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, எப்படியாம் பட்டவ அப்படின்ற எல்லா உண்மையுமே சரவணனுக்கும் செண்பகத்துக்கும் தெரிய வர அவளை அடி அடின்னு அடிச்சே வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கா. ஏன்னா அவள் போட்ட எல்லா பிளானுமே சக்ஸஸ் 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 மட்டும்தாங்க ஆயிருக்கு. ஆனால் இந்த முதலிரவுக்கு போட்ட பிளான் மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ரூமுக்காக சண்டை போட்டால் கண்டிப்பாக ரூம் அண்ணன் கொடுக்க மாட்டா, அதனால் முதலிரவு நடக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ரம்யா. ஆனால் அண்ணன் அதை ஃப்ளாப் பண்ணி உடச்சதுனால இப்போ ரம்யாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சுத்தமாக புரியல. இந்த சரவண்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அதில் நம்ம அண்ணன் வேற மாசா ஒரு விஷயம் வேற சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே பாருங்க கமிஷனர் மேடம், என் பெரியத்தான மனசு நோகாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல டென்ஷன் ஆகி உள்ளே போகிறாங்க நம்ம ரம்யா. உள்ளே போனதுமே அங்கே சரவணன் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அது இது பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ரம்யாவுக்கு செம்ம காண்டாகுது. யாரா இவன் இந்த மாதிரி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லவும், வாங்க மேடம் உட்காருங்க மேடம், பால் குடிங்க, நான் குடிச்சிட்டு மிச்சத்தை தர்றேன், நீங்கள் அதுக்கப்புறம் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யாவுக்கு பிபி ப்ரெஷர் எகிரிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சரவணன் இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நான் எல்லா கண்டிஷனும் போட்டு தான் இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் ஒன்றும் ஏமாந்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லு. ஓகே மேடம், ஆனால் இந்த ரூம் எதுக்காக கேட்டீங்க, என்ன சொல்லி கேட்டீங்க? இந்த ரூமில் தான் நம்மளோட முதல் இரவு நடக்கணும், நம்மளோட வம்சம் நல்லா பெருசு பெருசாக ஆகணும், நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க, அதனால் நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன், இப்போ என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் போட்ட பிளான் வேறு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட பிளான் வேறு அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறுத்துங்க மேடம் போதும், எல்லாம் ஒரு அளவு தான், எல்லாத்துலேயும் விளையாடுவீங்களா மேடம், எங்கள் அப்பாவை கடத்தி வச்சிங்க, எங்கள் மாமாவை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க, எல்லாத்துலேயும் விளையாண்டு கடைசியில் உணர்ச்சிகளுக்குன்னு ஒரு இது இல்லையா மேடம், உணர்ச்சிகளோடு இப்படி தான் விளையாடுவீங்களா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறோன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம அண்ணன் ஆகா இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் நடக்குது. ஏன்னா சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு கீழே. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கவும், எனக்கு அந்த உணர்ச்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரம்யா. உடனே சரவணன் இருந்துக்கிட்டு, உங்களுக்கு உணர்ச்சி இல்லைன்னா எங்களுக்கும் உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தமா மேடம், நானும் நீங்கள் கண்டிஷன் போட்டிங்களே அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் இந்த ரூமுக்காக அடித்து பிடிச்சி வாங்கணும் போது தான் நானும் ஆசையை வளர்த்துட்டேன் மேடம், எனக்கும் கல்யாணம் ஆகி எல்லார் லைஃப்லேயும் நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே என் லைஃப்லேயும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சரவணன் சொல்ல, பைத்தியமா சரவணன் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் தான் மேடம் என்ன பைத்தியமாக்கி வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒத்த கால நிற்கவும் ரம்யாவுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஃபுல்லாக ஃப்ளாப் ஆயிடுறாங்க ரம்யா. அப்போ தான் பொறுமையாக இருங்க, நான் பால் குடிச்சிட்டு தர்றேன், நீங்கள் குடிங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது தானாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு சொன்னால் புரியாதா, நான் கார்த்திகை தவிர யாரையும் நினச்சதும் இல்லை, நினைக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பால் செம்பெடுத்து மண்டையிலே அடித்தாங்க பாருங்கள். சரவணனுக்கு ரத்தமாக ஊற்றுது. அப்போ தான் சரவணனுக்கு அந்த ரத்தமாக ஊற்றுனது கூட பிரச்சனை இல்லைங்க, தாலி கட்டியாச்சு, இந்த டைமில் போயிட்டு அவங்க தம்பியை தவிர யாரையும் நினைக்க போகிறதில்ல, நினச்சதும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னால், தாலி கட்டினாலே புருஷன் தானே, அப்போ சரவணனுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்பவே கஷ்டமாகும். அப்போ எதுக்காக தான் இந்த குடும்பத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது, இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கான ரீசன் இந்த குடும்பத்தை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும், இதை தவிர என் மைண்டுக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஓ என் குடும்பத்தை அழிக்க என்ன பிடிக்காது, ஆனால் என் குடும்பத்தை அழிக்க சேர்ந்தேன், இதுக்கு மேலே சரி வரான்னு சொல்லிட்டு சண்முகத்தை போய் செண்பகத்தை போய் கூப்பிட்டு வர்றாங்க. அம்மா அம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே செண்பகம் வராங்க. என்னடா இந்த டைமில் கூப்பிட்ற அப்படின்னு, அம்மா இது சரி வராது, இவங்களை வீட்டுக்கு அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா என்னாச்சு, என்னடா ரத்தம் வருது அப்படின்னு கேட்க, உன் மருமக தான் அடித்து மண்டையை உடைச்சிட்டா, சாரி உன் மருமகலாம் கிடையாது, இந்த குடும்பத்தை வேரோட அழிக்க வந்தவ இந்த மாதிரி பண்ணிட்டாமா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்க, என்னடா சரவணா என்னென்னமோ சொல்கிறியடா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மேடம் இவ்வளோ நடந்துருச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
உடனே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என் பிள்ளைய என்னம்மா ஆக்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன் புள்ள தான் என்கிட்ட கிட்ட நெருங்கினா அதனால் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் கோவம் வந்துடுது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்கு இப்படி முட்டாள்தனமாக நடந்திருக்க அப்படின்ற மாதிரி நல்லா செண்பகம் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, இந்த குடும்பத்துக்கு வந்த மாதிரி என் மேலே தான் தப்பு, வந்தால் மட்டும் என்ன வாழ வைக்கவா வந்திருக்க, அழிக்க தானே வந்திருக்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க போயிட்டுருக்கீங்க. எனக்கு உங்கள் புள்ள மேலே எந்த ஒரு ஆசை ஈடுபாடும் கிடையாது. சரிம்மா கிடையாம கூட இருக்கலாம். இப்போ என் புள்ள வந்துட்டு உன்னை தான் நினச்சிட்டு இருக்கான், நீ தான் வேணும்னு சொல்கிறான், என்னம்மா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பண்ணலாம். ஆனால் வந்து அதுக்கான தேவைகள் வந்து இன்னும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க. இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் வேறு, இதுக்கு மேலே இருக்க போகிற பிரச்சனையெல்லாம் வேறு அப்படின்ற மாதிரி நல்லாவே தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம கார்த்திக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வச்சான ஆப்பு படித்து சொன்னேன் கேட்கல, இப்போ வச்சிச்சு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அவருக்கு வந்து என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், இதுக்கு மேலே இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ சரவணன் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கம்மா, தேவையே இல்லாமல் கமிஷனர் கடைசியில் நம்ம வாழ்க்கை போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எல்லாத்தையுமே சரி பண்ணவங்க இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வர்றாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி யாரும் எதிர்பார்க்கல. கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக பிரச்சனையெல்லாம் பார்த்து வேறு மாதிரி கொண்டு போதான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.